A very happy evening, friends. In today's session, we'll be continuing with the remaining types of determinants, that is quantifiers, ordinal numbers, and cardinal numbers. Before that, we'll start the session with a small motivational story. Bait shark, அதாவது இந்த தூண்டில்ல சிக்கிய இந்த சுறா மீன். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த சுறா மீனை, மிகப்பெரிய ஒரு மீன். ஸோ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வீட்டுக்கு வந்து இந்த ஒரு பெரிய சுறா மீனை எடுத்துன்னு வர்றார். ஒரு ஃபிஷ் டேங்க்ல ஒரு பெரிய மீன் தொட்டி வாங்குறார். இதுல வந்து இந்த ஷார்க்கை வந்து போட்டு வைக்கிறாராம். ஸோ he brings in the shark from the ocean and he put it he put it in the very big tank. So what happens? For some days he puts few fish inside this tank. சிறு மீன்களை வந்து இந்த தொட்டில போடுறாராம். ரொம்ப சந்தோஷம் இந்த சுறா மீன். பா, எவ்வளோ நிறைய மீன்கள் இவர் வந்து நம்ம போட்டிருக்காரு. நமக்கான உணவு நமக்கு கிடைச்சிடுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத்தனை மீன்களையும் இது சாப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அது மட்டும்தான் அந்த ஃபிஷ் டேங்க்ல இருந்திருக்கு. இந்த தொட்டியில வந்து அது இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பெரிய சுறா மீன் இருந்தது இல்லையா, அது இந்த இருந்த தொட்டியில இடையில ஒரு ஃபைபர் கிளாஸை வந்து போடுறாராம். He places in a fiber glass in between the tank. இந்த டேங்க் இடையில ஒரு ஃபைபர் கிளாஸை வந்து போடுறாரு. இதனால என்ன ஆகுது? இந்த ஷார்க்னால அந்த இடத்த விட்டு நகர முடியல. Although it's a very transparent kind of a fiberglass, thin glass, it isn't able to move to the other side of the tank. After few days, he again puts in few fish inside this tank. சிறு மீன்களை மறுபடியும் போடுறாரு. இந்த ஷார்க் வந்து அவ்வளோ சந்தோஷம், பா மறுபடியும் மீன் போட்டுறாரே அப்படின்னு. ஆனா சந்தோஷம் அடைஞ்ச அளவுக்கு அதால போய் மீனை சாப்பிட முடிஞ்சதா? முடியல. ஏன்னா நடுவுல தான் வந்து இந்த ஃபைபர் கிளாஸை போட்டுட்டாரே, அதனால போய் சாப்பிட முடியல. என்னதான் இருந்தா என்ன, நம்ம முயற்சி செய்வோம். போய் மோதுறது, முட்டி மோதி பாக்குறது, ஆனா ஒண்ணுமே முடியல. ஃபைபர் கிளாஸ் அதே இடத்துல தான் இருக்கு. இதால அந்த மீன்கள் எல்லாம் போய் சாப்பிடவே முடியல. ட்ரை ஃபார் 1 வீக், ஒரு வாரம் அது முயற்சி செஞ்சது. நாட்கள் அப்படியே கடந்து போச்சு. அது முயற்சி செய்யறதே நிப்பாட்டிடுது. தி அதர் சைட் ஆஃப் தி டேங்க், தி ஸ்மால் ஃபிஷ் were there. The opposite side, this very big shark was also there. But he didn't put any efforts to eat those fish. அந்த மீன்களை சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஏன்னா நம்ம தான் நிறைய முயற்சி செஞ்சுட்டோம். இதுதான் பெரிய கிளாஸ் இருக்கு, நான் எப்படி போய் சாப்பிட முடியும்? என்னால முடியாது அப்படின்னு அது நினைச்சு அடுத்தடுத்து வர முயற்சிகளை வந்து அது போடவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? இவர் இந்த ஃபைபர் கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறாராம். இப்ப என்ன ஆகும்? மற்ற மீன்கள் எல்லாமே ஒன்னா தானே இருக்கும். ஷார்க்கை பாஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஆனா இப்பவுமே வந்து என்ன ஆகும்? இப்பவுமே வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஷார்க்குக்கு வந்து என்ன தோன்றுது? இல்ல இல்ல, அது வந்து என்னுடைய கற்பனை தான். இந்த ஃபைபர் கிளாஸ் தான் இருக்கேன், எப்படி என்னால சாப்பிட முடியும்? என்னால அதை சாப்பிடலாம் முடியாது அப்படின்னா அது எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்கலாம். தான் பக்கத்துல அந்த மீன் வந்தாலுமே அது எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்கலாம். It didn't put any efforts, although all those fish were near to this shark. So the shark continues to see a false barrier in the tank and it stopped its attempts. முயற்சிகளை வந்து அது நிப்பாட்டிடுது. ஏன்? ஒரு பொய்யான ஒரு மறைவு அந்த டேங்க்ல வந்து இடைஞ்சலா இருக்கு, நடுவுல இருக்குங்கிற எண்ணத்தோடயே அது இருந்திருக்கு. Although the person had removed this barrier, this fiberglass from this tank, it thought so that it is still there and it will not be able to eat the fish. இந்த மீன்கள் எல்லாம் வந்து சாப்பிட முடியாதுன்னா அது நினைச்சிருந்துதான். பட் இட் இஸ் நாட் தி கேஸ். Although it was removed, the shark was of the opinion there is still a fiberglass in between. இடையில வந்து இந்த ஃபைபர் கிளாஸ் தான் இருக்கு, என்னால சாப்பிட முடியாதுங்கிற எண்ணத்தோடய இது இருந்தெடுத்து. நம்மளும் இந்த ஷார்க்கை போலதான் சில நேரங்கள்ல வந்து நம்ம முயற்சிகள் எடுப்போம், ஏதாவது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு. முயற்சிகள்லாம் சிறப்பாக தான் போட்டிருப்போம், ஆனா நமக்கு அது வந்து வெற்றிகரமா அமையாது. Will not be able to successfully complete that task. We'll try once, twice, thrice also we will try. But after that we will lose hope. நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இழந்துருவோம். வேண்டாம் வேண்டாம், இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம ஏன் முயற்சி தான் போடணும், நம்ம அப்படியே நிப்பாட்டிடுவோம். எந்த விதமான முயற்சியும் போட மாட்டோம். We will not put efforts hereafter. That is thereafter. Same way it was in the case of shark.
although it was in front of its eyes. தன் கண் முன்னாடியே அந்த மீன்கள் இருந்தாலுமே அதுக்கு அந்த பொய்யான மறைவு இந்த ஃபைபர் கிளாஸ் இருக்குதான் இன்னும் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடயே அது இருந்ததுனால அதால அது சாப்பிடவே முடியல. அப்படிதான் நம்ம ரொம்ப நெருங்கியிருப்போம், அந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப கிட்டக நெருங்கியிருப்போம். ஆனா நம்ம அந்த முயற்சி போடுறத வந்து நிப்பாட்டினதுனால நம்மளால அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ the story is an example of the story is an example for keep trying always and to never give up despite multiple failures. எத்தனை தடவை தான் தோல்வி அடைஞ்சாலும் அந்த நான் முடிக்காம நான் விட மாட்டேன் அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துருந்தோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி. த ஸ்டோரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கீப் ட்ரைங் ஆல்வேஸ். எப்போதுமே முயற்சி செஞ்சுட்டே இருங்க. எந்த ஒருபோதும் விட்டு கொடுத்துடாதீங்க. எத்தனை தடவை தோல்விகளை சந்திச்சாலும் சரி, ஒருபோதும் அதை விடாதீங்க. அதை அப்படியே பாதியிலே நிப்பாட்டிடாதீங்க. அந்த டாஸ்கை அக்கம்ப்ளிஷ் பண்ற வரைக்கும் ஓயாம நீங்க உங்களுடைய முயற்சிகளை தயவு செஞ்சு போடுங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஐ ஹோப் தி ஸ்டோரி வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ அஸ் வெல். ப்ளீஸ் keep putting in your efforts, whatever may be the outcome. Please keep putting your efforts. We'll continue with determiners. Okay. Last session we had seen about possessive adjectives. என்னுடைய, உன்னுடைய, அவர்களுடைய, இந்த உடைய அப்படிங்கிற வார்த்தை, மை பேட், his mistake, her purse, அவளுடைய. பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரோனோனுக்கும் வித்தியாசத்தையுமே நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ குவிக்கா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதாங்கிறத நான் செக் பண்றேன். ஓகே. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஹியர் தி ப்ரோனவுன்ஸ் would be given for which you need to identify the possessive adjectives. I'll show you the options. ஆப்ஷன்ஸை வந்து காட்டுறேன். எதை வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறத நீங்க முடிவு செய்யுங்க. ஐ, their house, our mom, her dog, your eyes, his tail, my ball, என்னுடைய பந்து. ஐ, ஐ பால் அப்படின்னு சொல்ல மாட்டோம், என்னுடைய பந்து, மை பால். யூ, உன்னுடைய, உன்னுடைய அப்படின்னு வார்த்தையை வச்சு இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஆர் மம், ஹர் டாக், யோர் ஐஸ், ஹிஸ் பைக், இட்ஸ் டெய்ல், மை பால். உன்னுடைய கண்கள், யுவர் ஐஸ். யூ தி pronoun for which the possessive adjective is your. your eyes, உன்னுடைய கண்கள். he, his-ங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிப்போம். அவனுடைய, அவனுடைய வண்டி, his bike, அவனுடைய வண்டி, his bike. she, ஆப்ஷன்ஸ் காட்டுறேன், நீங்க சூஸ் பண்ணி சொல்லுங்க. our mom, her dog, your eyes, his bike, its tail, my ball. ஷீங்கிறது அவ. இதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா அவளுடைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகிப்போம். அவளுடைய அப்படின்னு சொன்னோம்னா இங்க எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கு? ஹர் டாக், நாய், அவளுடைய நாய். இட், அது, இட், அது, அதோடது. இட்ஸ், இட்ஸ் டெய்ல், அதனுடைய வால், அதனுடைய வால். இட்ஸ் டெய்ல். வி, அது, அதனுடைய. அவள், அவளுடைய. அவன், அவனுடைய. அவளுடைய நாய், அவனுடைய வண்டி. உங்களுடைய, உன்னுடைய கண்கள், என்னுடைய பந்து. வி, எங்களுடைய, எங்களுடைய அம்மா. ஆர் மம், தே, அவர்களுடைய. தேர் ஹவுஸ், தே அந்த வார்த்தையினுடைய பொசசிவ் அட்ஜெக்டிவ் தேர், அவர்களுடைய வீடு. சரியா இருக்கா? நம்ம பார்ப்போமா? I got few answers from the centers. Good try. இங்க சொன்ன பதில்கள்லாம் சரியா இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்ட். நீங்க சொன்ன எல்லா பதில்களுமே கரெக்ட் தான். your score is 100%. well done.
மற்றபடியா நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸும் பார்த்துருக்கோம் இல்லையா? சோ பேசும் நபர் கிட்ட இருக்கு ஒரு பொருள், சிங்குலர் நவுன் அப்படின்னா திஸ் தட். தூரத்துல இருக்கு நிறைய இருக்கு பன்மை வார்த்தைகள், பன்மை பொருட்கள் அப்படின்னா தீஸ் தோஸ். கிட்டக நிறைய இருக்குன்னா தீஸ், தூரத்துல நிறைய இருக்குன்னா தோஸ். கிட்டக ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு நபர், அதை பத்தி பேசுறோம்னா திஸ். தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள், நபர், இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம்னா தட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் இருக்கு. ஐடென்டிஃபை பண்றீங்களான்னு பாக்குறேன். பொசசிவ் அட்ஜெக்டிவ சரியா கண்டுபிடிச்சீங்க, அதே போல இதையும் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். டேஷ் கார் கை கிட்ட இருக்கு, பேசும் நபர் கிட்ட இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். திஸ் கார், இந்த கார். அந்த வண்டி, இந்த கார், அந்த வண்டி தூரத்துல இருக்கு. கை கிட்ட இருக்கா, கை கிட்ட இருந்து தள்ளி இருக்கா, தூரத்துல இருக்கு. அதனால தட் பைக். டேஷ் பென்சில்ஸ், ஒரே ஒரு பென் இருக்கா, பன்மை வார்த்தைகள். பென்சில்ஸ் நிறைய இருக்கு, கிட்டக நிறைய இருக்கு. தீஸ் பென்சில்ஸ், அந்த புத்தகங்கள். தோஸ் புக்ஸ். அந்த பந்து கைகிட்டேந்து தள்ளி இருக்கு. கிட்டக இருக்கா, தூரத்துல இருக்கா அந்த பந்து, தூரத்துல இருக்கு. தட் பால். இந்த காலணிகள். தீஸ் ஷூஸ். இந்த எலி. திஸ் மவுஸ். டேஷ் ஸ்னேக்ஸ், இருக்கக்கூடிய பாம்புகள் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயம், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள், நபர்கள் பத்தி பேசப்படும் பன்மை வார்த்தை. அப்ப என்ன டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் நம்ம உபயோகிப்போம் தீஸ் தோஸ். இங்க உபயோகிக்க வேண்டியது சரியான பதில் தோஸ் தான். நிறைய பறவைகள் இருக்கு. தீஸ் பேர்ட்ஸ். அந்த பூனை. தட் கேட். ஆப்பிள்ஸ், ஆப்பிள் பழங்கள் தூரத்துல இருக்கு. தோஸ் ஆப்பிள்ஸ். கரெக்ட். நோனா ப்ளூரல் நோனான்னு பாத்துக்கோங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை பண்றது ரெண்டே விஷயம் தான். சிங்குலர் நவுனா ப்ளூரல் நவுனா, கிட்டக்க இருக்கா தூரத்துல இருக்கா, இது ரெண்டத்தையும் நம்ம பார்த்தனாலே திஸ் தட் தீஸ் தோஸை வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப சிம்பிள். இந்த வாழைப்பழம். பர்ஃபெக்ட். கண்டுபிடிச்ச எல்லா பதிலுமே சரிதான். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் திஸ் தட் தீஸ் தோஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்னுடைய, மை, ஆர், தேர், ஹிஸ், ஹர், யுவர். இது போன்ற வார்த்தைகள்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ் quantifiers are words that precede a noun. அத பெயர் சொல்லுக்கு முன்னாடி உபயோகிக்கப்படுறது. இட் டு டினோட் குவான்டிட்டி, எண்ணிக்கையை வந்து தெரிவிக்கிறதுக்காக. குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். நிறைய, கொஞ்சம், சிறிதளவு. என்ன வார்த்தைகள்லாம் பார்த்திருப்போம்? மெனி, ஃபியூ, லிட்டில், சம். இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கடி நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல நம்ம உபயோகிப்போம் இல்லையா? நிறைய அளவுல இருக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய குவான்டிஃபைஸ் என்னன்னா மெனி, a lot, much, several, a number of. மெனி, a lot, much, several, a number of. So there are many books in the library. நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. There are many books in the library. நிறைய புத்தகங்கள் இருக்கிறது.
இந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குவான்டிஃபையரை நம்ம பயன்படுத்துறோம். நிறைய எண்ணிக்கை வரும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறோம். For this sentence, the suitable quantifier that we can choose. Okay, you can make a note of it. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குவான்டிஃபையர்ஸ் வரும்பொழுது என்ன வார்த்தைகள், எந்த சூழ்நிலைகள்ல எந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். பையன் அவன் அப்பா சொன்னதுக்கு சிறிதளவு கவனம் தான் கொடுத்தான். The boy paid little attention to what his father said. அப்பா சொன்னதுக்கு சிறிதளவுல கவனம் தான் அவன் செலுத்துற மாதிரி இருந்தான். பெருசா அவன கவனத்தை வந்து கொடுக்கல. Indicate small quantities. What are the words that we use as quantifiers? Few, a little, a bit, not much. அந்த அளவுக்கு இல்ல, not much. Waiting for you to make a note of it. Okay. Boy paid little attention to what his father said. Neutral or relative. Do not refer to a do not refer to a small or large quantity. கொஞ்சமோ ரொம்ப பெரிய அளவு அப்படின்னு எதுவும் தெரிவிக்காது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நியூட்ரல். சம், கொஞ்சம், எனி, எதுவுமே, enough, போதுமான அளவு, மோஸ்ட் ஆஃப், there is some money in the drawer. கொஞ்ச அளவு பணம் வந்து இந்த டிராயர்ல இருக்கு. there is some money in the drawer. எவ்வளவுன்னு தெரியாது. I don't know exactly. இன்னும் கொஞ்சம் இருக்கு பணம். டிராயர்ல கொஞ்சம் பணம் இருக்கு. there is some money in the drawer. Pertaining to this quantifiers, we'll see. Okay. I have dash time to finish this book. I have a small amount of time. I have a little time to finish this book. கொஞ்சம் தான் நேரம் இருக்கு எனக்கு முடிக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை. There are only dash oranges left in the fridge. Very few oranges. There are only a few oranges left in the fridge. I don't think there is dash milk in the fridge. We are unsure if there is milk. பால் இருக்கானே எனக்கு தெரியல. I don't think there is any milk. Any milk தான் சரி. எந்த பாலுமே இருக்குங்கிறது எனக்கு தெரியல.
பால் இருக்கானே எனக்கு தெரியல. ஸோ எனிங்கிற ஆப்ஷன் நம்ம அந்த இடத்த சூஸ் பண்ணணும். கொஞ்சம் இருக்குங்கிற போது தான் சம். ஓகேயா? Dash students in the class did their homework. There's a large number of students who did their homework. எந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம்? Okay, I have got answer as several from most of the centers. Yes, it is right. There are dash apples in the basket. We know there are good number of apples, but not exactly how many. நிறைய இருக்குங்கிறது தெரியும், ஆனா எவ்வளவுன்னு தெரியாது. Lot of, correct. நிறைய ஆப்பிள் பழங்கள் இருக்குங்கிறது தெரியும், ஆனா எண்ணிக்கை வந்து நமக்கு தெரியாது. We need dash chairs for the party. Number of chairs, but it's not clear how many. எத்தனை வேணுங்கிறது நமக்கு தெரியல எக்ஸாக்டா, ஆனா சேர்கள் நிறைய தேவைப்படுறது. We need many chairs for the party. She has dash hobbies that she enjoys. Small number. Few. கொஞ்சம் தான் இருக்கு. பொழுதுபோக்குன்னு பார்த்தா சில விஷயங்கள் தான் இருக்கு அவள்கிட்ட. Could you give me dash information about the project? சிறு தகவல் அந்த ப்ராஜெக்ட பத்தி நீ எனக்கு சொல்ல முடியுமா ஏதாச்சும்? Could you give me some information about the project? I don't think there is any milk. எந்த பாலுமே ஃப்ரிட்ஜில் இருக்கிறதா எனக்கு தெரியல. I don't think there is any milk in the fridge. So you have identified it correctly. Mostly you have identified answers correctly. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ். பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கார்டினல் நம்பர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர்டினல் நம்பர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பார்ப்போம். சரியா? There are dash years in a century. ஒரு செஞ்சுரியில வந்து எத்தனை வருஷங்கள் இருக்கும்? எத்தனை வருஷங்கள் இருக்கும்? There are dash years in a century. There are 100. அதாவது எண்ணிக்கையா வருது அப்படின்னா 1, 2, 1, 2, 3. If it is in terms of numbers, we are telling it as cardinal numbers. Okay. There are 100 years in a century. There are 100 years. 100th அப்படின்னு சொல்ல மாட்டோம். 100 வருஷங்கள் சொன்னாதான் அது வந்து ஒரு செஞ்சுரின்னே நம்ம அதை அழைக்கிறோம். There are 100 years in a century. அடுத்த கேள்வி. I am dash years old. எனக்கு எத்தனை வயசா இருக்கு? I am 5 years old. I am 20 years old. I am 16 years old. அப்படிதானே சொல்லுவோம். இங்க வந்து ஓரளவு கொஞ்சம் வயசான நபரா இருக்காங்க. அதனால என்ன சொல்லலாம்? Tell me some number. ஒரு கார்டினல் நம்பரா சொல்லுங்க. எத்தனை வயசு எண்ணிக்கையா? நம்பர் வைஸா சொல்றோம். எத்தனாவதுன்னு சொல்றது இல்ல, எத்தனை வயசு. We are telling it in terms of numbers. I'm 5 years, I'm 6 years, I'm 50 years. 50, 50, 10, 1000, 50, 100, 1000. When we are telling it in terms of numbers, we tell it as we're using cardinal numbers. Okay. Dash men are standing on the ship. இந்த கப்பல்ல வந்து 5 ஆண்கள் வந்து நின்னுட்டு இருக்காங்க. Dash men are standing on the ship. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. So how will we say this? 5 men are standing up on the ship. Standing on the ship. 5 men. 5. There are dash days in a week. வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? There are 7 days. 7. நம்மளுடைய வயசு சொல்றது எப்படி இருக்கோ, எத்தனை நாட்கள் இருக்கு ஒரு வாரம்னு எடுத்தோம்னா
எத்தனை நாட்கள் இருக்கு ஒரு வாரம் வருது, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது கார்டினல் நம்பரா ஆர்டினல் நம்பரான்னு வர்றதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுடைய வயசை நம்ம எப்படி சொல்லுவோம், இல்லாட்டி வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கு. there are 7 days in a week. 7. அது என்ன மேம் எல்லாருக்குமே தெரியும். தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எப்படி சொல்றோம், செவன்த்னு சொல்றோமா செவன்னு சொல்லணுமா? ஸோ இங்க செவன் உபயோகிக்கிறதுனால இந்த இடத்துல இது வந்து கார்டினல் நம்பர். ஓகே, இந்த கார்டினல் நம்பர் ஆர்டினல் நம்பர் கான்செப்ட சொல்றதுக்காக தான் இந்த வாரத்துல எத்தனை நாட்கள்ங்கிற கேள்வியே இங்க கொடுத்துக்கப்பட்டிருக்கும். தேர் ஆர் டேஷ் கார்ட்ஸ் இன் அ ஃபுல் பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ். எத்தனை கார்டு இருக்கும் இந்த சீட்டு கட்டல? Can someone tell me how many cards would be there in a pack of playing cards? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இந்த எண்ணிக்கையை வந்து நம்ம எப்படி சொல்றோம், அதை சொல்றத வச்சு இதை கார்டினல் நம்பர்னு சொல்லணுமா ஆர்டினல் நம்பர்னு சொல்லணுமாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கேள்விகளே இப்படி கேட்டிருப்பேன். சரியா? there are 52 there are 52 cards in a full pack of playing cards. நீங்க இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா அதுல வந்து எழுத்துக்கள் என்ன இருக்கு, CARD. இந்த எழுத்துலாம் உபயோகிச்சுக்கோம். கார்டு, கார்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ்ல எத்தனை கார்டு இருக்கு, 52 இருக்குங்கிறோம். ஸோ கார்ட்ஸ்னா 52. ஸோ 52 இஸ் அ கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர். ஓகேயா? So simple hack to remember whether a given number is a cardinal or ordinal number. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறத கிளியரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா எக்ஸாம்ல ஏதாவது கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அப்ப நமக்கு சந்தேகம் வரும். அந்த நிமிஷத்துல நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோலார் சிஸ்டம் ஹேஸ் டேஷ் பிளானட்ஸ். உங்களுடைய சோலார் சிஸ்டம்ல வந்து எத்தனை பிளானட்ஸ் இருக்கு? How many planets are there in our solar system? There are 8 planets in our solar system. So the number 8 is the cardinal number. Last question. Dash is a natural number that comes after the number 5 and before the number 7. Clue கொடுத்திருக்கீங்களே மேம், 6 தான். 6 is a natural number that comes after number 5 and before the number 7. Answer is 6. So all the answers that we have seen now are the examples for cardinal numbers. 1, 2, 3, 4, 100, 1000. So how we are telling these numbers? The TH, ND, RD இது போன்ற எழுத்துக்கள் அந்த நம்பரோட உபயோகிக்காம சொல்றோம்னா அது கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர் கார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். So in this way you can remember whether the given number is a cardinal or a ordinal number. Okay, next we are going to ordinal numbers. Okay, we'll quickly see ordinal numbers and then move on to multiple choice questions. ஸோ இந்த கேள்விகளே வந்து உங்களுக்கு சுலபமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். கொடுத்த சென்டென்ஸ்ல வந்து கார்டினல் நம்பர் பயன்படுத்தியிருக்காங்களா ஆர்டினல் நம்பர் உபயோகிச்சிருக்காங்களா, இந்த சென்டென்சஸ் வச்சு நம்மளால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். ஆர்டினல் நம்பர்ஸ். It was. So first question, she spent her dash birthday in Paris. அவளுடைய 50வது பிறந்த நாளை அவள் பாரிஸில் கொண்டாடினாள். 50வது, 50 வருஷம் பிறந்த நாள்னு சொல்ல, 50வது பிறந்த நாளை, 50வது 50th. ஓகே, 50th TH, ND, RD இது போன்ற எழுத்துக்கள் இந்த நம்பரோட சேர்க்கப்பட்டிருக்கும். 50th 50வது பிறந்த நாளை அவள் பாரிஸில் கொண்டாடினாள். இட் வாஸ் on dash
August 1947 that India was declared independent from British colonialism. It was on 15th August. It was on 15th August. 15th. 15th. This word is an example for ordinal number. பதினஞ்சாவது 15th. The dash floor is where the library is located. ரெண்டாவது மாடியில தான் அந்த லைப்ரரி நூலகம் வந்து இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. It is on the second floor. I got second prize in the competition. நான் ரெண்டாவது பரிசு வாங்கினேன். ரெண்டாவது மாடியில தான் இந்த நூலகமானது அமைக்கப்பட்டிருக்கு. The bank celebrates its anniversary in December. 100வது ஆனிவர்சரிய அந்த வங்கி வந்து இந்த டிசம்பர் மாதம் கொண்டாடுறது. Bank celebrates its 100th. The bank celebrates its 100th. 100th. 100ன்னு சொல்ல மாட்டோம், 100th. Our team is ranked dash in the country. எங்களுடைய அணிதான் இந்த நாட்டிலேயே 10வதா ரேங்க் செய்யப்பட்டிருக்கு. Our team is ranked 10th. 10ன்னு சொல்ல மாட்டோம், 10th. 10th is the ordinal number. சென்டென்ஸ்லயுமே நம்ம சொல்லும்பொழுது இங்க ஆர்டினல் நம்பருங்கிறதுனால 10ன்னு எழுதுறோமா? இல்ல. இந்த இடத்துல நம்ம சென்டென்ஸா சொல்லும் போது எது பொருத்தமா இருக்கு நீங்களே பாருங்களேன். Our team is ranked 10 in the country அப்படின்னு சொல்ல மாட்டோம். 10th 10வது இடத்தை பிடித்துள்ளது எங்கள் அணி. 10வது. 2வது 50வது பிறந்த நாளை. So these kind of numbers are called as ordinal numbers. Okay. So in today's session we have seen about quantifiers, cardinal numbers, ordinal numbers. Now we'll move on to multiple choice questions. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த டிட்டர்மைனர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேயா? ஆர்டிகல்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், ஆர்டினல், கார்டினல், இது எல்லாமே சிம்பிள் தானே. இன்னைக்கு வேற செஷன்ல தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கட்டாயமா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் நான் நம்புறேன். Lisa saw dash shooting star yesterday. Lisa saw a and the. ரேண்டமா ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை பாக்குறா லீசா. Lisa saw a and the. Okay, next question. ஈஸியான கொஸ்டின் போல இருக்குல்ல. டோன்ட் லுக் டைரக்ட்லி அட் டேஷ் சன். சூரியனை நேரடியா பார்க்காத. டோன்ட் லுக் டைரக்ட்லி அட் டேஷ் சன். அ சன், அண்ட் சன், த சன். த. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இல்லையா? தேர்ட் ஒன். ஐ ஆல்வேஸ் கீப் டேஷ் மணி இன் மை வாலெட் ஃபார் எமர்ஜென்சிஸ். சிறிதளவு பணம் நான் வந்து என் பர்ஸ்ல எப்போதும் வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா தேவைப்படுமேனு ஒரு கொஞ்சம் அளவு பணம் நான் வச்சுட்டே இருப்பேன் எப்போதுமே என்னுடைய வாலெட்ல. எனி மணி, எவ்ரி மணி, சம் மணி. கொஞ்சம் பணம், எத்தனைங்கிறதை கரெக்டாலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பணம் இருக்கும். Fourth question. She got her license without dash problems. எந்த விதமான தொந்தரவுமே இல்லாம அவளுக்கு லைசன்ஸ் கிடைச்சது. சம் ப்ராப்ளம்ஸ், எனி ப்ராப்ளம்ஸ், எவ்ரி ப்ராப்ளம்ஸ். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம அவளுக்கு லைசன்ஸ் கிடைத்தது. இந்த குவான்டிஃபையரை இங்க நம்ம பயன்படுத்தணும். We use dash for floors of a building.
கார்டினல் நம்பர் சொல்லுவோமா, ஆர்டினல் நம்பர்ஸ் உபயோகிப்போமா? இது சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளையே நான் வந்து கொடுத்துருந்திருப்பேன். ஆர்டினல் கார்டினல் நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. அந்த நூலகம் ஏதாவது மாடியில இருக்கு. Dash cats have drunk milk in the bowl. So you need to choose the ordinal numbers. 2, second, both are right. Ordinal number choose பண்ணணும். 2. Means cardinal. Sorry for this. Stick cardinal numbers. 2, second, both are right. Jawaharlal Nehru was the Dash Prime Minister of India. Jawaharlal Nehru was the Dash Prime Minister of India. Second, first, 10th. இங்க வந்து ஜவஹர்லால் நேரு எத்தனாவது பிரைம் மினிஸ்டருங்கிறதும் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அதே சமயத்துல எந்த பதில் சரியானதுங்கிறதையும் செக் பண்ற விதமா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாவும் இருக்கு. அதே சமயத்துல எந்த ஆர்டினல் நம்பர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதுல அமைஞ்சிருக்கு. ஸோ 2-in-1 கொஸ்டின். எய்த் கொஸ்டின், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. இந்த பாடத்துல இருந்தே இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சென்டென்ஸ் தான். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேஷ் லெட்டர்ஸ். 196, 196, 196, both B and C. லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருப்பேன். நீங்க எந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்கிறத செக் பண்றதுக்காக தான் இப்படி கேட்கப்பட்டிருக்கோம். Nothing else. How many letters does glimpse of world history comprise of? It's a collection of 196 letters. 196. Same way it is written in numerals in the other option. Both B and C. India currently has dash states. எத்தனை மாநிலங்கள் இருக்கு இந்தியால? 29, 28, 28. This is dash pen. Possessive adjective use பண்ணணும். This is mine pen. This is my pen. Or both the options are right. இது என்னுடைய பேனா. என்னுடைய. ஸோ ஆரம்பத்திலேயே பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து ரீகேப் பண்ணியிருக்கோம். சில கொஷின்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணி ப்ரோனவுன் கொடுத்துருப்பேன். அதுக்கு பொருத்தமான பொசிட்டிவ் அட்ஜெக்டிவை கெஸ் பண்ண வேண்டியதா இருந்தது இல்லையா? ஸோ ஐ கெஸ் the quiz that we attempted in the beginning would be helpful for you to answer this question. பத்து கேள்விகளுக்கான பதில் எல்லாருமே எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். And I guess quantifiers, cardinal, ordinal numbers has been understood by everyone. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். Any doubts to anyone? Please ask me. Let me know. Okay. Thinking that everyone has understood it really well. I'll end the session over here. We'll meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.